234 தொகுதிக்கு 234 தொகுதியோட ஃபார்ம் போதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தும் நாங்க ஏன் 50,000 ஃபார்ம் விக்கிறோம்? ஏன் கலெக்ஷன் அள்ளுறதுக்கு? சிறைச்சாலைக்கு சென்ற அனுபவம் இருக்கா அப்படின்றாங்க. எதுக்கு சிறைச்சாலைக்கு போன அனுபவத்தை கேக்குறாங்க? கரூர்ல நடந்ததுக்கு எல்லாரும் போய் ஜெயில உட்கார்ந்தாங்கல்ல சார். அது 41 பேர் செத்துறதுக்காக போய் தூக்கிட்டு போக வச்சாங்க, போராட்டம் பண்ணி இல்ல. ஜெயிலுக்கு போனா போதுங்க. அது போராளியா போகுமா, குற்றம் செஞ்சு போகணுமா, கொலை செஞ்சு போகணுமா, கற்பழிச்சு போகணுமா எல்லாம் தேவையில்லை. உங்க தலைவர் இருந்திருக்காரா? உங்க கட்சிக்காரர் இருந்திருக்காங்களா? வரப்போற காலங்கள் இருப்போம். ஆமா, 40 நாள் பாஸ்டிங் வருதுல்ல ஜோசப் விஜய்க்கு, லெந்த் டேஸ். நோம்பு எதுக்காக இருக்காரு? கஞ்சி குடிக்கணுங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கா சார் நோம்பு இருப்பாங்க? நடிகரா இருக்கும்போது டைரக்டர் சொல்றாரு, இப்ப யார் சொல்லி கேக்குறாரு? இல்ல இவருக்கு அறிவு வந்து செய்யறாரு? என்ன தெரியுமா சொல்ல வரீங்க? என் தலைவனுக்கு அறிவு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா சார்? விஜய் ஓகே, விஜய் அந்த பொண்ணு யாரு? விஜய தான் சுருக்கி விஜின்னு வச்சு. ஆமா, அதை இன்னும் சுருக்கினீங்கன்னா வீண் வச்சுக்கலாம். இப்படி காட்டினா டாய்லெட் போறதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க தானே சொன்னீங்க விஜய்க்கு மரியாதை கொடுக்கணும், அதனால தான் விஜய்னே கூப்பிடுவோம். தாவேகா தலைவர் விஜய் ஆனாங்க ஒரு வீரம் சிறந்த போராளியா நின்னு போராட தெரியாத ஒரு ஆண்மை இல்லாத தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வந்த சார். இதை விட்டுட்டு அந்த ஆண்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சிஎம் தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் விசில் சின்னத்துலதான் ஓட்டு போடுவாராம். இது எவ்வளவு பெரிய அபண்டமான பொய். வெயில் அடிச்சா என்ன பண்றோம்? ஏசி போட்டு காலி பண்ணிடுவோம். எது அசிஸ்டன்ட் கமிஷனர்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி. உங்க சூடு எங்கள்கிட்ட வேகாதுங்கிற. ஓ, உங்களுக்கு பப்பு வேகாது. 234 தொகுதிக்கு 234 தொகுதியோட ஃபார்ம் போதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தும் நாங்க ஏன் 50,000 ஃபார்ம் விக்கிறோம்? ஏன் கலெக்ஷன் அள்ளுறதுக்கு? கலெக்ஷன் அல்லுதா? ஹலோ, மத்த கட்சிக்காரெல்லாம் ஃபார்மே கொடுக்க மாட்டாங்க. அவன் சொந்தக்காரனை நிப்பாட்டணும் அப்படின்னா அவனுக்கு வேண்டப்பட்டவனை நிப்பாட்டணுங்கிறதுக்காக வெளியில ஃபார்மே வாங்க முடியாது தெரியுமா? அப்படிங்களா? எங்கேயாவது போய் திமுக காரனோட ஃபார்மை வாங்கிருங்களேன். அந்த ஃபார்ம்ல ஒரு முறை இருக்கும், எழுதிருப்பாங்க. புரியுதுங்களா? அது ஏதாவது இது வரைக்கும் எவனாவது படிச்சு காட்டியிருக்கானா? அதுதான் நானும் கேட்க வந்தேன். அந்த ஃபார்ம்ல நிறைய காலம்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எல்லாமே ஏத்துக்கலாம். நீங்க கொடுத்த காலம் எங்க கட்சியோட ஃபார்ம் தானே? ஆமா, உங்க கட்சியோட ஃபார்ம்ல கொடுத்த காலம் படிச்சீங்களா? எனக்கு அதுல ஒரு டவுட். எல்லாமே எல்லாமே ஏத்துக்கிற விஷயமா இருக்குது. ஆனா ஒரே ஒரு காலம்ல கொடுத்திருக்கிற விஷயம் மட்டும் ஏத்துக்க முடியல. சிறைச்சாலைக்கு சென்ற அனுபவம் இருக்கா அப்படின்றாங்க. எதுக்கு சிறைச்சாலைக்கு போன அனுபவத்தை கேக்குறாங்க? அதாவது ஒரு ஃபார்ம் நாம குடுக்கறோம்னா அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கான்னா அது எங்களுக்கு தெரியாம போடுவோமா? அதான் ஏன் கேக்குறேன். எங்களுக்கு தெரியல, ஏன் கேக்குறேன். தாவேக்காவுக்கு சிறைச்சாலைக்கு சென்றதுக்கு என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன். அதனால எதுக்கு போட்டிய தமிழன் வரலாறு தெரியுமா? தெரியுமே. எதுக்காக கொண்டு போய் சிறையில போட்டாரு? எதுக்காக கொண்டா? சுதந்திரத்துக்காக போராடினாரு, ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்த்து போராடினாரு, போய் சிறைச்சாலையில போட்டாங்க. ஒரு எதிர்ப்புங்க தெரிவிக்கிறதுனால சிறைக்கு போனாங்கல்ல. ஆமா, அது மாதிரி சிறை சென்ற அனுபவம் இருக்கா? எதையாவது எதிர்த்து சிறை சென்றீர்களா அப்படிங்கறதுக்கு தான் நாங்க அந்த காலம் கொடுத்திருக்கோம். அதுதான் நானும் கேட்கிறேன். அப்படி தாவேக்கா மக்களுக்காக என்ன எதிர்த்து அவங்க சிறைச்சாலைக்கு சென்றாங்க நான் கேட்கிறேன். தாவேக்கால இது வரைக்கும் அப்படி சம்பவம் நடந்ததே இல்லையே. ஒரு போராட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், மக்களுக்கு இது கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போராட்டம் எதுவுமே கிடையாது. ஹலோ, கரூர்ல நடந்ததுக்கு எல்லாரும் போய் ஜெயில உட்கார்ந்தாங்கல்ல சார். அது 41 பேர் செத்துறதுக்காக போய் தூக்கிட்டு போக வச்சாங்க, போராட்டம் பண்ணி இல்ல. ஹலோ, எப்படியோ ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா? அது மாதிரி எங்களோட தொண்டை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வந்து ஜெயிலுக்கு போயிருக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி அது வேணா கரெக்ட் தான். உங்க தொண்டர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பாங்க, ஏதோ ஒரு குற்றம் செஞ்சு சென்றிருப்பாங்க, அது வேற விஷயம். போராளியா எங்க சென்றாங்க அதுதானே கேள்வி. ஏங்க ஜெயிலுக்கு போனா போதுங்க. அது போராளியா போகுமா, குற்றம் செஞ்சு போகணுமா, கொலை செஞ்சு போகணுமா, கற்பழிச்சு போகணுமா எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை சிறை சென்று இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, புரியுது. குற்ற பின்னணி இருக்கணும் சிறைச்சாலை சென்று. அப்புறம் அப்படி இருந்தா உங்களுக்கு அப்படியே கூட்டமா உட்காந்து கலைஞர் வலை முன்னால போராட்டம் நடத்தி அப்படியே காலையில அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்குள்ளார விடுவானுங்களே, அது ஜெயிலா? அதுல அரெஸ்ட் ஆகுறது ஒரு அரெஸ்டா? அப்படி ஒரு தொண்டன் எங்க கூட்டத்துல என்னைக்குமே இருக்க மாட்டான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. என்னைக்குமே இருந்தது இல்லையா? ஒரு உண்ணாவிரத போராட்டம், ஒரு மறியல் போராட்டம், ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிரும் எதுவுமே நீங்க பண்ணி உள்ள போகவே இல்லையா? ஏன்னா வெளியே வந்தா தானே போறதுக்கு.
நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். இந்த போராட்டத்தை தான் விஜய் அவர்கள் கேட்கிறாரு. எங்க பொய்யா இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆமா. உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு தலையை திருப்பிக்கிட்டு ஜூஸ் குடிக்கிற வாழ்க்கை நாங்க வாழக்கூடாதுங்க. உண்மையா இருக்கணும். ஒரு உண்ணாவிரதம்னா இலங்கையில திலீபன் ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து ஆமா செத்து போனார் தெரியுமா? தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய மொழிக்காக. அப்புறம் நான் மட்டும் என்ன சொல்ல வந்தேன்? இல்ல அது மாதிரி எங்க கட்சியிலேயே எங்க தொண்டர்கள், எங்க ரசிகர்கள் வரைக்கும், எங்க தலைவர் வரைக்கும் அப்படி இருப்பாங்க. உண்ணாவிரதம்னா உண்ணாம இருக்கணும். ஆமா, இப்ப உண்ணுகிட்டே இருக்கிறது தான் உண்ணாவிரதம் சொல்றாங்க இவங்க. நீங்க இருந்திருக்கீங்களா சார்? உங்க தலைவர் இருந்திருக்காரா? உங்க கட்சிக்காரர் இருந்திருக்காங்களா? வரப்போற காலங்கள் இருப்போம். ஆமா, 40 நாள் பாஸ்டிங் வருதுல்ல ஜோசப் விஜய்க்கு, லெந்த் டேஸ். அப்ப இருப்பாருன்னு நினைக்கிறேன். வரப்போற லெந்த் டேஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல சார் கிறிஸ்டினுக்கு. 40 நாள் ஈஸ்டர் லெந்த் டேஸ் பாஸ்டிங் இருப்பாங்க. ஜோசப் விஜய் இருப்பாரோ? ஒரு விஷயம், முஸ்லிம்க்கு நோன்பு வருது, அதை சொல்லுங்களேன். ஏன் கிறிஸ்டியானிட்டி தான் சொல்லுவீங்களா? இல்ல, லெந்து நாட்கள் தான் தெரியுமா? நோன்பு நாட்கள் தெரியாதா? நோன்பு நாட்களும் தெரியும். அப்படியே அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, முகமது ஜோசப் விஜய்னு பல தடவை சொல்லிட்டேன். சரி, அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் கிறிஸ்டின் தான் தெரியுதா? சரி, முஸ்லிம் தெரியலையா? ரெண்டுத்துக்கும் அவர் இருப்பாரு. ஆமா, முஸ்லிம்க்கு நோன்பு எதுக்காக இருக்கிறாரு? கஞ்சி குடிக்கணுங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கா சார் நோன்பு இருப்பாங்க? ஏன் கொஞ்சமாவது கஞ்சி குடிக்கிறதுனா நார்மலான கஞ்சினா வீட்டுல வச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? நோன்பு கஞ்சி அதெல்லாம் எதுக்காக குடிக்கிறாங்க? எதுக்காக குடிக்கிறாங்க? முஸ்லீம் ஓட்டு வேணும்னா நம்ம குடிச்சுதான் ஆகணும். ஓ ஆமா, சும்மாவா இதுக்கு முன்னோர்கள் எல்லாம் குடிச்சாங்க? எம்ஜிஆர் குடிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா குடிச்சிருக்காங்க, ஏன் கலைஞரே குடிச்சிருக்காரு. ஓஹோ, ஆமா, கஞ்சி குடிக்காத தலைவர்கள் யாருமே கிடையாது. ஆமா, நாம தலைவன் ஆகணும்னா கஞ்சி குடிக்கணும். ஓகே ஓகே, ஆமா, அப்பதான் அவங்க ஓட்டு நமக்கு வரும். இஸ்லாமியர்கள் வாக்கு வாங்குறதுக்காகத்தான் கஞ்சி குடிக்கிறாரு உங்க தலைவர். ஏங்க, ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்கல்ல? ஆமா, வாசல்ல வச்சு ஊத்துவாங்கல்ல? ஆமா, அந்த வாங்கி குடிக்கலன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அவன் வேற மதத்தை சேர்ந்தவன் நினைப்பாங்க. ஓ, புரியுதுங்களா? கூழ் ஊத்துறப்ப வாங்கி குடிக்கிறோம்ல, கண்டிப்பா வாங்கி குடிச்சாதானே இந்து. அது மாதிரி முஸ்லீம் வந்து நோன்பு கஞ்சி ஊத்துறப்ப அந்த கஞ்சி வாங்கி குடிக்கணும்ல, அப்பதானே முஸ்லீம். கரெக்ட் கரெக்ட். இவ்வளவு தெளிவா சொல்றேன், அப்புறம் கஞ்சி குடிக்குமான்னு கேக்குறீங்க? இல்ல, ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். அப்ப இந்த ஆடி மாசத்துக்கு கோயில்ல வெகு விமர்சையா நடக்கும் போல இருக்கு கூழ் ஊத்தலாம். ஏங்க, கூழ் ஊத்துறப்ப கூழ் வாங்கி குடிச்சிடணும், கஞ்சி ஊத்துறப்ப கஞ்சி வாங்கி குடிச்சிடணும். ஆனா இந்த கிறிஸ்டின் மட்டும் அது அது என்ன சொல்றது, நம்ம பூரி இருக்கு இல்லையா, பூரியா அப்பம், அப்பம் அப்படியே சின்னதா இருக்குங்க. அந்த வட்டம் போடுறதே பெரிய விஷயம். அத்தனை பேருக்கு அந்த வட்டம் போட்டு கொடுப்பாங்க பாருங்க. அது என்னவோ தெரியல, நாக்குல வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி கரையிற ஒரு பொருள் இதுவரைக்கும் உலகத்துல நான் பார்த்தது இல்ல. வச்ச ஜோர்ல கரைஞ்சிருங்க. ஆமா, அதுல வந்து என்ன சொல்றது, அப்புறம் இத்தனோண்டு டப்பா வச்சிருப்பாங்க. அந்த டப்பாவில ஒயின் கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்காக பண்ணும்? எதுக்காக? எல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ணாதான் ஓகே ஓகே ஓட்டு விழுவும். சும்மாலாம் ஓட்டு விழுவாது. திமுக காரன் எல்லாம் அந்த கிறிஸ்டின் ஓட்டு எல்லாத்தையுமே திமுக காரன் வாங்கி வச்சிருக்கான். என்ன அப்ப அவன் குடுக்க செய்வான், வாங்கி சாப்பிடவும் செய்வான். இப்ப விஜய் அதே மெயின்டைன் பண்றாரு. ஏங்க, ஐயோ, மெயின்டைன் பண்றதுன்னு கிடையாதுங்க, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நடைமுறை. அரசியலுக்கு வந்துட்டா இதெல்லாம் செய்யணும். ஆமா, நடிகரா இருக்கும் போதெல்லாம் செய்ய தேவையில்ல, பிரச்சனை கிடையாது. நடிகனா இருக்கிறப்ப, ஏங்க நடிகனா இருக்கிறப்ப டைரக்டர் சொல்றது தாங்க செய்யணும். ஓ, புரியுதுங்களா? மக்களுக்கு அரசியலுக்குன்னு வந்துட்டா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். இப்ப யார் சொல்லி கேக்குறாரு இதெல்லாம்? யார் நடிகரா இருக்கும்போது டைரக்டர் சொல்றாரு, இப்ப யார் சொல்லி கேக்குறாரு? இல்ல இவருக்கு அறிவு வந்து செய்யறாரு எல்லாமே? என்னங்க, ஏதோ அறிவு இல்லாதவன் பண்றது புரியல எனக்கு. நீங்க என்ன தெரியுமா சொல்ல வர்றீங்க? என் தலைவனுக்கு அறிவு இல்ல அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லி ஏங்க? ஊரே சொல்லுது சார், நான் சொல்றது இல்ல, வெளியில ஊரே சொல்றாங்க. எவன் பேச்சையுமே கேட்க மாட்டாரு இல்லைங்க, அவரு பேச்சே அவர் கேட்க மாட்டாருங்க. அதான் சொல்லியிருக்காரு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன, அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டார்ல, இப்ப வேணாம் வேணாம்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆமா, கேட்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு? முடிவு பண்ணியாச்சுங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். மத்த நடிகர் மாதிரி எங்கால் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப ரஜினி அரசியலுக்கு வந்தார், வர்றேன்னு சொன்னார், வந்தாரா? அவரு உண்மை தெரிஞ்சுக்கினாரு. ஏன்னா நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன்னா என்னை நம்பி வந்தவங்கள நடுத்தர விடக்கூடாது, அவங்கள வந்து பாவம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உண்மையை தெரிஞ்சுன்னு பேக் அடிச்சிட்டாரு. ஆனா உங்களால அப்படி இருக்க மாட்டாரு. யார் எக்கெடுக்கட்டு போனா என்ன, எங்க 1000 கஷ்டப்படுவாங்க. புரியுதுங்களா? போர்னு வந்தா போர் புரியுது, அத்தனை பேரும் சாவான் தான். ஆனா மன்னன் மட்டும் ஓடி போயிடுவாரு. மன்னன் ஓடி போயிடுவாரு. விஜய் மன்னன் சொல்றேன். ஹலோ,
மன்னன் தப்பிச்சு ஓடினா கூட அடுத்த போருக்கு ரெடி ஆகணும். அது மாதிரிதான் அரசியல். ஐயோ செத்துருவோமே அப்படின்னா போர் புரிய முடியாது. புரியுதுங்களா? ஆமா, பயந்து ஓடுறான்னா எதுக்காக? மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக தான் பயந்து ஓடுறது. அப்ப விஜய் பயந்து ஓடுறாரு. பயந்து ஓடலைங்க. புரியுதுங்களா? பதுங்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு பயப்படுறதுக்கும் பதுங்கிறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீங்க எப்படியோ மாத்தி சொல்லிக்கலாம், நாங்க பயப்படல பதுங்குறோம் அப்படின்னு, மக்களை ஏமாத்துறதுக்கு. நல்ல விதமாவே யோசிக்க மாட்டீங்களா? நீங்க நான் பாசிட்டிவ் நோட்ல இருக்கேன்ல, என் தலைவனோட பாசிட்டிவ் விஷயமா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாசிட்டிவா இல்ல சார். உங்க தலைவன் வந்து நல்லது பண்ணா நாங்களும் நல்லதாவே பேசுவோம், நல்லதாவே இது பண்ணுவோம். நல்லதே பண்ண மாட்டேங்கிறாரு. நல்லது பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ உங்க தலைவர் பேசும்போது கண்டிப்பா இந்த 2026ல நான் ஜெயிச்சிருவேன், ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து எனக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில அப்படி சொல்றாரு? அடிப்படை அறிவுங்கிறதே கிடையாதா? எதன் அடிப்படையில கேட்பாருன்னு புரியல எனக்கு. இல்ல அவரு எதன் அடிப்படையில கேட்கிறாருன்னு நான் கேட்கிறேன். ஏங்க எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சார் விஜய் ஓகே, விஜய் அந்த பொண்ணு யாரு? பொண்ணு யாரா? என்னங்க என்ன பார்த்தா பைத்தியம் இல்ல? கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருக்கா இல்ல நான்சென்ஸா பேசுறீங்களா? புரியல எனக்கு. சார் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். விஜய் ஓகே, விஜய் யாருன்னு நான் கேக்குறேன், அந்த பொண்ணு யாருன்னு நான் கேக்குறேன். விஜய் தான் விஜய். விஜய தான் சுருக்கி விஜய்னு வச்சு. ஆமா, அதை இன்னும் சுருக்கினீங்கன்னா வீண் வச்சுக்கலாமே. ஏங்க இப்படி காட்டினா டாய்லெட் போறதுன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? எதிர்கட்சிக்காரன் எப்பன்னு காத்துட்டு இருக்கா நம்மள விமர்சனம் பண்றதுக்கு. புரியுதுங்களா? அடிக்கிற அடியில வந்து விஜய்ங்கிறதே இப்ப மோடி ஜி அப்படின்னு வச்சிருக்கோம்ல, எதுக்காக? ஜின்னா ஒரு மரியாதை, அதனால வி அப்படின்னு மட்டும் வைக்க கூடாது. வீணா வெட்டி தான் இருந்தாலும் தனியா அதை வச்சோம்னா நல்லா இருக்கான்னு சொல்லிதான் ஜி சேர்த்துக்கிட்டோம். விஜி அப்படின்னா ஜி அப்படின்னா மரியாதைக்காக. அப்ப உங்களுக்கு மரியாதை வேணும்ல. ஒழுங்கா நடந்துகிட்டா தானாவே மக்கள் கொடுப்பாங்க சார் உங்களுக்கு மரியாதை. ஏன் என்னங்க அது? அப்ப ஒழுங்கா நடக்கலையா? எங்க தலைவன் ஒழுங்கா நடக்கலையாங்கிற? ஆமா, ஊரே பார்த்துட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு திமுக காரனோட கைக்கூலியா இருந்து என்ன வேலை செய்யணுமோ அத தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்க, என் தலைவன் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்காருன்னு ஒரு தப்பு சொல்லுங்களேன். ஏகப்பட்ட தப்பு இருக்கு சார் உங்க தலைவன் மேல. அதத்தான் ஒண்ணு சொல்லுங்களேன். எதை நான் சொல்றது? அதை நான் சொல்ல போனா இந்த ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே உங்க தலைவர் செஞ்ச தப்பு. வேணாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? மரியாதையா பேசுறதுக்கு தான் விஜய்னு பேர் வச்சிருக்குது. வேற ஏதாவது கேளுங்க. அப்ப இது மாதிரி இருந்து விஜய்னு கூட இதுல விஜய்னு அவரை கூப்பிட்டுக்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஏன் அள்ளித்தந்தவான டைரக்டர் விஜய், வெள்ளித்திரை டைரக்டர் விஜய், மொழி படத்தோட டைலாக் ரைட்டர் விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்களேன். கூப்பிடலாமே. நீங்க தானே சொன்னீங்க விஜய்க்கு மரியாதை கொடுக்கணும், அதனாலதான் விஜய்னே கூப்பிட்டுருவோம். தாவேகா தலைவர் விஜய். ஆனாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான். ஆமாமா, கரெக்ட் தான். எங்க பக்கத்து வீட்டுல அஜித் இருக்கிறாரு. எங்க பக்கத்து வீட்டுல அஜித் இருக்கான். 2 வீடு ரஜினி இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய்ங்கிற ரசிகன் இருக்கான். அததான் சார் நானும் சொன்னேன். எங்க வீட்டு பக்கத்துல வந்து அஜித் ரசிகன் இருக்கிறாரு. 2 வீடு தள்ளி ரஜினி ரசிகர் இருக்காரு. அது எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா கமல் ரசிகர் இருக்காரு. பின்னாடி வந்து சூர்யா ரசிகர் இருக்காரு. ஏரியால ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப பிளாட்ஃபார்ம்ல இருப்பானா? ஆமா, சிவகார்த்தியன் இருக்காருல பிளாட்ஃபார்ம்ல சிவகார்த்தியன் இருக்கான். ஐ மீன் சிவகார்த்தி ரசிகன் சொல்றேன் நான். ஆனாங்க நீங்க புரியுதா நான் என்ன பேசுறேன்? நீங்க வந்து எல்லா இடத்துலயும் அவன் இருப்பான் அப்படின்னா அப்ப எங்க ஆளு இல்லவே இல்லையா? அதான உண்மை. ஆனா எனக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவு கோவம் வருது. உங்களை தலைவர் பத்தி பேசினா அவ்வளவு கோவம் வருது. இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்களே. உண்மையிலேயே உங்க கட்சி தலைவருக்கு ஆண்மைன்றது இல்லவே இல்லையா? என்ன கேட்டீங்க? இல்ல உங்க கட்சி தலைவருக்கு ஒரு ஆண்மைத்தனமா இருக்க தெரியாதான்னு கேட்டேன். ஹலோ, இல்லங்க என்னங்க ஆண்மைக்காக அவன் வந்து மாட்டுவால் சூப்பு குடிச்சிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல மாட்டுக்கெல்லாம் வாழே இல்லாம போயிடும். சார் நான் சொல்ற முழுசா கேளுங்க. மாட்டுவால் சூப்புலதான் ஆண்மை ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடை விட்டுட்டு வாழை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சு. சார் நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். தெரியுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு.
இதுக்கு முன்னாடிதான் சிட்டுக்குருவி லேகியம்னு விட்டானுங்க. எல்லாம் இப்ப என்னாச்சு, எல்லாரும் லேகியம் சாப்பிட்டானுங்க. ஆன்ம விருத்தி அடைஞ்சிச்சா என்ன? இல்ல. ஆனா ஒரு சிட்டுக்குருவி இருக்கா? சார் ஒரு சிட்டுக்குருவி இருக்கா? சார் நான் சொல்றதை கேளுங்க ஹலோ, சார். நிறுத்துங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றது என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க சார்? ஒரு வீரம் சிறந்த போராளியா நின்னு போராட தெரியாத ஒரு ஆண்மை இல்லாத தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வந்தேன் சார். இதை விட்டுட்டு அந்த ஆண்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, தெளிவா சொல்ல மாட்டீங்களா? தெளிவாதான் சார் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம மிட் நைட் மசாலா ப்ரோக்ராம் மாதிரி ஆக்கிட்டீங்க. என்னது மிட் நைட் மசாலா ப்ரோக்ராம் அப்படின்னா? நான் என்ன கதை கேட்க வந்த, நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? ஏன் புரியுது, புரியுதுங்களா? நீங்க சொல்றது ஆண்மைன்ட்டீங்களா? நான் உடனே எங்க தலைவனுக்கு எப்படி ஆண்மை இல்லாம போ, ஆண்மை இல்லாதான் புள்ள பத்து வச்சிருக்காங்களா? நான் அந்த மாதிரி யோசிச்சிட்டேன். எப்பவுமே இப்படி தப்பா யோசிச்சு தப்பெல்லாம் யோசிக்கல. புரியுதுங்களா? நீங்க புரியாத மாதிரி பேசணும். புரியாத மாதிரி யாருக்கு தப்பு, இங்க நீ தப்பா நான் தப்பாங்க எல்லாம் பேச கூடாதுங்க. ஆமா, நாங்க என்ன சொல்றோமோ அதை கேளுங்க. நீங்க சொல்றதா ரைட்டு. நாங்க ஏதாவது தப்பா சொல்லிருக்கோமா இது வரைக்கும்? ஐயோப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இதுவே தப்புதான் சார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒண்ணுக்கு அப்புறீங்க இப்படி காட்டுறீங்க. அது மட்டுமா, சிஎம் தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் விசில் சின்னத்துலதான் ஓட்டு போடுவாராம். இது எவ்வளவு பெரிய அபண்டமான பொய். ஏகப்பட்ட பொய் விட்டு அடிச்சு விட்டு இருக்காரு உங்க தலைவர். சிஎம் சொல்லுவாரா விசில் சின்னத்துலதான் ஓட்டு போடுவேன்னு? ஏன் உங்களுக்கு என்னங்க சொல்றது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாரையோ ஒருத்தரை காதலிச்சுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் காதலியோட நினைப்புலதான் தூங்குவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி அந்த விசில் சத்தம் சின்ன வயசுல அனுபவிச்சு அடிச்சு எல்லாரும் விளையாண்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? குழந்தையா இருக்கிறப்ப நீங்க விளையாண்டு இருக்கீங்களா? விளையாண்டுருக்கேன். அதே மு.க. ஸ்டாலின் ஐயாவும் அது ஒரு விசில் அடிச்சு விளையாண்டு இருப்பார்ல. அவருக்கு அந்த ஞாபகம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாரா? அபாரமான கற்பனை சக்தி சார் உங்களுக்கு. அதைத்தான் எங்க தலைவன் சொன்னாரு. என்னத்த கற்பனை சக்தி, இதெல்லாம் உண்மை. ஆமா, இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே ஓகே. அப்ப உங்க தலைவரும் சின்ன வயசுல இருந்து சூரியனை பார்த்திருப்பார்ல, இப்பவும் இந்த ஞாபகம் எல்லாம் இருந்திருக்கல. என்னங்க அது புரியல. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? விசில பத்தி பேசிட்டு இருக்கிறேன், எதுக்கு சூரியனை பத்தி பேசுறீங்க? சூரியனை பத்தி பேசின மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? சுட்டடிக்கிற சூரியனா கூட இருக்கலாம். கோடை காலத்துல வெயில் அடிச்சா என்ன பண்றோம்? சுட்டடிக்கிறப்ப என்ன பண்றோம்? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற நிழலா? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோமா? ஏசி போட்டு கூல் பண்றோம்ல, அந்த மாதிரி காலி பண்ணிடுவோம். ஏசி போட்டு காலி பண்ணிடுவோம். எது அசிஸ்டன்ட் கமிஷனர்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி ஏன் கூலிங்க? ஏசி போட்டு கூலிங்க. ஐயோ, என்னங்க அது சூடா இருக்கிறத கூலிங் பண்றது ஏசி தானே? அது மாதிரி சொல்றேன். சரி சரி சரி. அது தமிழ்நாட்டுக்கு ஏசி போட்டுருவீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏசி போடுவோமா? இப்ப சூரியன் அடிக்கும் போது கோடை காலத்துல தமிழ்நாடு வெப்பத்துல தவிக்குமே, அப்படியே ஏசி போட்டு கவர் பண்ணிடுவீங்களா? ஏங்க, நான் விசில பத்தி பேசுனேன், நீங்க சூரியனை பத்தி பேசுனீங்க. அத நான் கூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுனா தமிழ்நாட்டுக்கு ஏசி போடுவீங்களான்னு கேக்குறீங்க. புரியல. இல்ல, ஏசி போட்டு அப்படியே கூல் பண்ணிடுவோம் அப்படின்னீங்களே, அதுக்காக நான் கேட்டேன். உங்க சூடு எங்கள்கிட்ட வேகாதுங்கிற. ஓ, உங்களுக்கு பப்பு வேகாது? பப்பு வேகாதா? ஹலோ, என்னங்க இது? எனக்கு புரியல. என்ன பேச்சு வரலையா? ஹலோ, சூரிய வெப்பத்துல நின்னு ஒருத்தன் ஒண்ணுக்கு அடிச்சானா அது கருப்பா போகும். அவன் எல்லாருமே டிஎம்கே காரன் தான், தெரியுமா? டிஎம்கே காரன். அப்புறம் ஏன் உங்க தலைவர் எல்லாம் ஒண்ணுக்கு அடிக்க மாட்டாரோ? ஹலோ, நாங்க டைப்பர் வச்சுப்போம். ஓ, சம் ஐடியா சார். அப்புறம் டைப்பர் இருந்துச்சுன்னா மாத்திட்டே இருப்பீங்களோ? இல்ல, புரியல எனக்கு. டைப்பர் சிந்தா அப்புறம் மாத்தாம என்ன பண்ணுவோம்? சரி சரி. ஏங்க, என்னங்க புரியலங்க. இது என்ன பேசிட்டு இருக்கோம்? என்ன எதுக்காக பேட்டிக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எவ்வளவு விஷயத்த பேசணும்னு வந்தேன் தெரியுமா? அரசியல் நுணுக்கங்களை அள்ளி தூவணும்னு வந்தேன். அதெல்லாம் விட்டு ஒண்ணுக்கு கருப்பா போறது அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேச வச்சுட்டு இருக்கீங்க. என்னங்க இது எந்த விதத்துல சரி? அதாவது நீங்க எல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கிறதாகவும், நீங்க அப்படியே அள்ளி தூவுறத நான் கெடுத்தத மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசலங்க, அந்த திமுக காரன் கொடுத்த பணம் பேச வைக்குது. பணமா? அப்புறம்